ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே சூப்பரான வீடியோங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது ஜூலை 2ஆம் தேதி எடுத்த வீடியோங்க. நியூ காலனியில் இருக்கிற விநாயகர் கோயிலில் தான் இந்த வீடியோ எடுத்தேங்க. ரொம்பவே கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா சுற்றி ஏகப்பட்ட இடங்கள் மரம் செடி கொடின்னு அவங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்குங்க. இன்றைக்கி வருஷாபிஷேகம்னு சொல்லிவிட்டு நான் சுவாமியை பார்க்க தான் வந்திருந்தேங்க. ரொம்பவே அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அது போக அவங்க கலசத்துக்கெலாம் பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையுமே பார்த்துட்டு சுவாமியும் கும்பிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு என்னவோ ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஒரு மன நிம்மதியை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சுவாமி கும்பிட வந்தது ரொம்பவே முருகர் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தார். கோயிலில் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது. அது போக பிரகாரத்தை சுற்றி வரும்போது எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. ரொம்ப அதை ரசிச்சுட்டு நல்ல காற்று நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நல்ல காற்றோட அந்த வெயிலும் சேர்ந்து படும்போது ரொம்பவே மனசுக்கு என்னவோ இனம் புரியாத ஒரு சந்தோஷம்தான் சொல்லணும். சில பேருக்கு கூட்டம் அப்படிங்கிறதே பிடிக்காது. அப்படி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கோயிலில் சாமி கும்பிட வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடம் ரொம்பவே கூட்டம் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக தனிமையில் சாமி கும்பிடணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க. எனக்குமே அந்த மாதிரி கோயில்கள் ரொம்ப பிடிக்குங்க. கூட்ட நெரிசலில் சுவாமியை பார்க்க முடியாமல் அரையும் குறையுமா சாமி கும்பிட்டுட்டு போகிறத விட இந்த மாதிரி கோயில்களுக்கு போயிட்டு நிம்மதியாக உட்காந்துட்டு நம்ம நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மன நிம்மதி கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். நீங்கள் எந்த மாதிரி சாமி கும்பிட விரும்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கோயிலில் பிள்ளையார், முருகர், அப்புறம் நவக்கிரகங்கள் எல்லாமே வச்சுருக்காங்கங்க. எல்லா சன்னிதானமே சூப்பராக இருந்தது. பிள்ளையாருமே அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அவரையுமே கும்பிட்டுட்டு அப்புறம் பக்கத்துலேயே சமையல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்ததுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுவாமியை கும்பிட்டுட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்மளோட கௌசிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக பாருங்கள். பாய்.